நான் மயில்வாகனம் திலகராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மலையக அரசியல் அரங்கத்தின் செயலதிபர். இன்று நாங்கள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி மலையக தியாகிகள் தினத்தன்று ஹட்டன் நகரிலே இந்த ஊடக சந்திப்பினை செய்கின்றோம். மலையகத்தின் இன்றைய எழுச்சி நிலைக்காக உயிர் நீத்த அத்தனை தியாகிகளுக்கும் எங்களது அஞ்சலிகளை நாங்கள் பதிவு செய்கின்றோம். அதேபோல மலையக அரசியல் அரங்கம் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக செயற்பாடுகளை இயங்கி வந்து 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் இன்னும் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கிறது. இதுவரை காலமும் சமூக அரசியல் தளத்திலே இயங்கி வந்த மலையக அரசியல் அரங்கம் இந்த 2026 ஜனவரி முதல் இலங்கை தேர்தல்கள் ஆணையகத்தினால் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக மாற்றம் பெறுகிறது. இதனை மகிழ்ச்சியாக அறிய தருகிறோம். மலையக அரசியல் அரங்கத்திற்கான தேர்தலுக்கான சின்னமாக சிறகுகள் சின்னம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிறகுகள் சின்னத்தை மலையக அரசியல் அரங்கம் சுயாதீன குழுவாக பயன்படுத்தியிருக்கிறது. அதேபோல கொடியாக பச்சை, சிவப்பு, நீலம் கலந்த கொடியினை நாங்கள் அறிமுகப்படுத்துவதோடு மலையக அரசியல் அரங்கத்தினை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாங்கள் இந்த மக்கள் முன்னிலையிலே இன்று நாங்கள் முன்வைக்கின்றோம். மலையக அரசியல் அரங்கத்தின் அடிப்படை கொள்கைகளாக அறிவார்ந்த அரசியலை முன்னெடுப்பது, ஆண்களுக்கு சமாந்தரமாக பெண்களுக்கும் அரசியலிலே சம வாய்ப்பை வழங்குவது, மாவட்ட எல்லைகளை கடந்து மலையக அரசியலை முன்னிறுத்துவது, அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பாலமாக செயற்படுவது என்கின்ற அடிப்படையிலே கடந்த காலம் முழுவதும் சாதாரண கிராம சேவக மட்டத்திலான பிரச்சனைகள் தொடங்கி சர்வதேசம் வரையில் மலையக மக்களின் நிலைப்பாடுகளை எந்த மட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபைக்கு கவனத்தை பெறுகின்ற வகையில் விடயங்களை கொண்டு சென்றிருக்கிறோம். நில நிர்வாக விடயங்களை நாங்கள் எடுக்கிறோம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான எங்களது செயற்பாடாக மலையக மக்களுக்கு நிலமும் நிர்வாகமும் என்ற கோஷத்தை முன்வைத்து நாங்கள் ஒரு வருட கால செயற்திட்டத்தை வகுத்திருக்கிறோம். அதற்கான தீர்மானம் இன்று எடுக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த அண்மையில் ஏற்பட்ட தித்வா புயல் அனர்த்தம் அது ஏற்படுத்திய தாக்கம் மலையகத்திலே நிர்வாக ரீதியாகவும் நில ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதை மக்களிடத்திலிருந்து வெளிப்படுத்தியிருக்கிறது. என்னவாக இருக்கிறது என்பதை கலந்து பேசி தீர்மானித்து அதனோடு ஒத்து வருகின்ற கொள்கை அடிப்படையில் ஏற்பாடு செய்யக்கூடிய அமைப்பினரோடு கூட்டாக இணைந்து செயற்படுவதற்கான தயார் நிலையில் இருக்கிறோம். அதற்கான அழைப்பையும் நாங்கள் இதனூடாக விடுக்க விரும்புகிறோம்.